டைட்டில் பார்த்தீங்களா? டைட்டில் கேட்கும் போதே நம்மளுக்கு பதறது இல்லைங்க. என்ன நடந்தது, எங்கே நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொள்ளாச்சி கிணத்துக்கடத்தை சேர்ந்தவர் தான் அஸ்வின். இவங்களோட அஸ்வினோட ஃப்ரெண்டு தான் வந்து மாதேஷ். அப்போ ஒரு 17 வயசு சின்ன பையன். சின்ன பையன்றதுல அவங்க பேர் வந்து அவங்க சொல்லலை. இவங்க 3 பேரும் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரூமுக்கு போயிருக்காங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து 3 பேர் வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் வந்து ரொம்ப அதிகமாகி என்ன பண்ணியிருக்காங்க, மாதேஷும் அந்த 17 வயசு சிறுவனும் 2 பேரும் சேர்ந்து அஸ்வினை அடிச்சிருக்கானுங்க. கையில் இல்லைங்க, கத்தியில ஃபர்ஸ்ட் குத்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் சுத்திலேயே அடிச்சிருக்கானுங்க. அதை ஒருத்தன் வீடியோவும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவன் இறந்த உடனே அதை வந்து செல்ஃபி வீடியோவை எடுக்கிறாங்க. செல்ஃபி வீடியோவை எடுத்துட்டு அதை வந்து அப்படியே வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயங்க இது. அவனோட ஃப்ரெண்டு, அவனை நம்பி ஃப்ரெண்ட்ஸுங்கன்றது நம்பி தான் வந்து அவன் வந்திருப்பான். அந்த பையன் சரி ஃப்ரெண்டுங்க தானே அப்படின்ட்டு நம்பி வந்த ஒரு பையனை இவனுங்களே வந்து அடித்து சுத்தியிலேயே அடித்து அவனை கொன்று அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிருக்கானுங்கன்னா அவனுக்கு உண்மையிலேயே எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனசு இருக்கணுங்க. ஏன்னா சாதாரண ஆளுங்க பண்ணுற விஷயமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து சைக்கோ அவனுங்க பண்ணுறது தான் விஷயம். அந்த காலத்தில் நட்புலாம் பார்த்தா அந்த காலத்தில் ஒரு பொருள் ஒன்று இருக்குங்க. அதாவது உடுக்க எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவர் தான் நட்புன்னுவாங்க. அதுக்கு அர்த்தம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கீழே வரும்போது எப்படி நம்ம கை தானாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கை வந்து போய் எடுக்குதோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நண்பன் வந்து கூப்பிடாமலே அந்த ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்வாங்க. அது இந்த குரலுக்கு அதுதான் அர்த்தம். இந்த காலத்து நட்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனாலே வந்து யாருன்னா வந்து இப்போ ஒரு சில வீட்லயே வந்து ஃப்ரெண்டுங்க கூட எங்கன்னா போற அப்படின்னாலே வேண்டாம் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி காரணத்துக்காக தான். அதுக்கப்புறம் பாருங்க, அடிச்சவங்க அது அவங்கள சுத்தில அடிச்ச வீடியோவை எடுத்து அது செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு பாலத்து கீழே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க போயிருக்காங்க. அப்போ 2 பேரும் தப்பிச்சு போகும்போது காலில் விழுந்து எப்பவும் போல மாவுக்கட்டு போட்டிருக்காங்க. பட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதான். அந்த காலத்தில் வந்து நட்புன்றது புனிதமான கருதின விஷயம். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் ஏன் வந்து நண்பனை சேர்க்கலை அப்படின்வாங்க. ஏன்னா அந்த காலம் நட்பு அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் நினைப்பாங்க ஏன் நண்பனை சேர்க்கல அப்படின்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் கண்டிப்பாக வந்து நண்பனை சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரே விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது எல்லாத்துக்கும் இந்த விஷயத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும். அது எதுவுமே வந்து அளவாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. சசிகுமார் படத்துல தான் ஞாபகம் வருது, குத்துனவன் நண்பனாக இருந்தால் கூட சொல்லக்கூடாது அப்படின்வானுங்க. அதெல்லாம் படத்துக்கு வேணால் சரிப்படாது, நிஜ வாழ்க்கைக்கெலாம் வந்து உண்மையிலேயே வந்து சரிப்படாதுங்க. ஏன்னா அது சுயநலத்துக்காக ஓடிட்டு இருக்க உலகம் அது. இதில் நமக்கு ஒன்று புரியல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கும்போது வாக்குவாதம் இருக்குது, இவன் அடித்து வந்து கொண்டு இருக்கான். நான் கேட்குறேன், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது இவனுங்களா வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்குவாங்களா? அப்போ எதுக்குங்க போலீஸ், எதுக்குங்க கோர்ட்டு? ஒருத்தர் தப்பு பண்ணான் அப்படின்னும் போது முன்னே போலீஸை சொல்லணும், அதுக்கப்புறம் அது வந்து கோர்ட்டுக்கு போகும். இவனுங்களே வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கோர்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? அதுவும் இந்த பொள்ளாச்சி அதை கோயம்புத்தூர்ன்றது கொஞ்சம் ஒரு சில இடங்களே கோயம்புத்தூர்ன்றது ரொம்ப கொடூரமான ஒரு இதாக தான் மாறிட்டு வருது. லாஸ்ட் டைம் அது பொள்ளாச்சி கேஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில கேஸுங்க வந்தது, மறக்க முடியாது இந்த பொள்ளாச்சி. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேஸு, இந்த கேஸு, இந்த மாதிரி பல வந்து விஷயம் வந்து கோயம்புத்தூர் நடக்குது. அதனால ஃப்ரெண்டும் கூட பழகும்போது நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்து பழகுங்க. கூட அனுப்பு கேள்வியில் போய் முடியும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ தான் வந்து ஒரு சாட்சி. இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் சந்திக்கிறேன். அதுக்கு உங்கள்கிட்ட டாட்டா பை பை.